Hi, Challenges Sports and Studies viewers. ஹாய் ஹலோ நம்ம மறுபடியும் ரீகால் செஷன் ஒன்று பார்க்க போகிறோம். இதில் என்ன பார்க்க போகிறோன்னா மல்டிப்புளும் டிவிஷனும் பேசிக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ரீகால் பண்ண போகிறோம், அவ்வளோதான், சிம்பிளாக. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுவோம், இந்த 2வையும் 3வையும் மல்டிபிள் பண்ணுவோம். 2வையும் 3வையும் மல்டிபிள் பண்ணால் 2 3s are 6. அப்புறம் இந்த 6ஐயும் 2வையும் மல்டிபிள் பண்ணுவோம். 6 2s are 12. 12 1s are ஆன்சர் 12. ஓகேவா, ஆன்சர் 12 வந்துருச்சு. அடுத்து 7 4s are என்ன வரும், 7 4s are 28. அப்போ 7 4s are 28 வரும். 21 8s are 28. 21 0s are 0. ஜீரோவோட எதை மல்டிபிள் பண்ணாலும் 0 தான் வரும். அப்போ நீங்கள் எங்கே 0 இருக்கோ இந்த லைனில் 0ன்னு ஒரு நம்பர் வந்துருந்துச்சுனாலே நீங்கள் ஆன்சர் 0ன்னு போடலாம். இது இன்னும் சிம்பிளஸ்ட் மேட்டராக விஷயமாக இருக்கும். அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது, இதில் வந்து மல்டிப்ளிகேஷன்லேயே சைன் வச்சு வருது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன பார்க்கணும்னா சைன் எத்தனை இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. முதல்ல எத்தனை சைன் இருக்குது, 1 2 3. எத்தனை சைன் இருக்குது, 3 சைன் இருக்குது. இது ஆடா ஈவனா, ஆடுனா என்ன சொல்லியிருக்கோம், முன்னாடி வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம், ஈவன்னா ப்ளஸ்னும் ஆட்னா மைனஸ்னும். அப்போ ஆடில் வந்திருக்கு, அப்போ மைனஸ் போட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 2 2s are 4, 4 1s are 4, 4 1s are 4. அப்போ ஆன்சர் 4. ஓகேவா, இது நீங்கள் வந்து இந்த சம்மெல்லாம் முன்னாடி நான் பாஸ் பண்ணி வச்சுட்டு அது ஒரு ஆன்சர் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஆன்சர்லாம் பார்க்க ஆரம்பிங்க. நான் கொஞ்சம் லேட்டாக சொல்லிட்டேன், சாரி. அடுத்து இந்த எக்ஸாம்பிள் சம் ஒன்று. இதில் எத்தனை சைன் இருக்குது, 3 சைன் இருக்குது. அப்போ அது ஆடு. அப்போ மைனஸ் 2 2s are 4, 4 2s are 8, 8 1s are 8. அப்போ -8 வந்துடுச்சு. இப்போ அடுத்து நார்மல் டிவிஷனில் வந்து நம்ம வந்து அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுறோம். டிவிஷன்னு சொல்லலாம், சிம்பிளிஃபிகேஷன்னு சொல்லலாம். இப்போ சிம்பிளிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு ஒரு டிஜிட்டாக கூட எடுத்துக்கலாம், ஈஸியாக இருக்கும். 1 2s are 2, 1 2s are 2, 2 2s are 4, 1 2s are 2. அப்போ 21 தான் இதோட ஆன்சர். ஓகேவா, அடுத்து இதுவும் நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் தான். 1 2s are 2 மேலே, அப்போ 1 2s are 2, 1 2s are 2. அப்போ ஆன்சர் 11. அடுத்து இதையும் 2 டேபிளில் தான் டிவைட் பண்ணுறோம். 2 டேபிளில் தான் சும்மா கொடுத்துருக்கேன். 1 2 is 2. ஃபஸ்ட்டு இங்கே 3ன்னு இருக்குது. அப்போ 3ஓட கம்மியான நம்பர் இது 2 டேபிளில் 2 தான் அதோட கம்மியான நம்பர். அப்போ 1 2 is 2, பேலன்ஸ் 1 இருக்குது. அப்போ இந்த 2க்கு பக்கத்தில் அந்த 1 சும்மா வச்சுக்கோங்க. அதாவது இதை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கிங்கன்னா 12ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே அடுத்து 4 இருக்கா, அப்போ இந்த 2 பக்கத்தில் 1 வச்சுக்கிட்டிங்கன்னா அதை 12ன்னு எடுத்துக்கணும். 12 எப்போ வரும், 6 டைம்ஸில் வரும். 6 2s are 12. அப்போ 6 போட்டுக்கணும். மறுபடியும் 2 2s are 4. அப்போ 162. ஆன்சர் அதான். அடுத்து இதுலேயும் அதே மாதிரி தான். இது நார்மல் மல்டிப்ளிகேஷன் சொல்ல முடியாது, இது சிம்பிளிஃபை. இந்த சிம்பிளிஃபை வந்து ஃபஸ்ட்டு அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் எப்படி சொன்னோம், சைன் எத்தனை சைன் இருக்குது, 2 சைன் இருக்குது. 2 சைன்னா ஈவன்னா ப்ளஸ் போடலாம், போடாமல் இருந்தாலும் அந்த இடத்துல ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம், போட்டாலும் ஒன்று தான். இப்போ நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கோங்க. 1 2 is 2. இங்கேயே மேலே டிவைட் தான், அப்போ மேலேயே சிம்பிளிஃபை பண்ணிடுங்க. அப்போ 2 2s are 4, 1 2 is 2. இங்கே பாருங்கள், இதோட இது டிவைட் ஆகணும்னு பார்க்கணும். டிவைட் ஆகாது, 2ஆல் 21 டிவைட் ஆகாது, ஏன்னா அது ஆட் நம்பர். அப்போ மேலே இருக்க நம்பரால் நியூமரேட்டரால் மல்டிபிள் பண்ணி எழுதிடுங்க. அப்புறம் டினாமினேட்டரை கீழே எழுதிடுங்க, அவ்வளோதான். 21/2 ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எழுதுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டாட் வச்சு பார்க்கறதெல்லாம் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எழுதிக்கணும். 3ஆல் 22 மல்டிபிள் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிறத பார்க்கணும். அப்போ 18 இருக்குது. 18 வந்து 1 3 is 3, 6 3s are 18 அப்படின்னு மல்டிபிள் பண்ணலாம். அடுத்து இந்த இதில் பார்க்கணும். இந்த இதில் பார்க்கும்போது இதை வந்து 2 டேபிளால் சிம்பிளிஃபை பண்ணலாம். ஏன்னா 4 டேபிளால் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அப்போ 2 2s are 4, 11 2s are 22. ஓகேவா, இங்கே 2 இருக்குது, மேலே 6 இருக்குது பாருங்கள். அப்போ 6 வந்து 2 டேபிளில் வரும். அப்போ 1 2 is 2, 3 2s are 6. இப்போ மேலே எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு, மேலே மட்டும்தான் நியூமரேட்டரில் மட்டும்தான் நம்பர் இருக்குது. அப்போ நியூமரேட்டரை மட்டும் மல்டிபிள் பண்ணி எழுதுங்க. அப்போ ஆன்சர் 33. ஓகேவா, இப்போ அடுத்து வந்து இங்கே பாருங்கள், இங்கே வந்து மேலே வந்து கீழே 12 இருக்குது டினாமினேட்டரில், நியூமரேட்டர் 1 இருக்குது. நம்ம இதால் இதை டிவைட் பண்ண முடியாது. அப்போ இதை வந்து மேலே இருக்குது. அப்போ இங்கே 2 இருக்குது. அப்போ 1 2 is 2, 6 2s are 6 12.
சாரி 12. இப்போ இங்கே வந்து ஒரே சைன் தான் இருக்குது. நீங்கள் இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். இங்கே சைன் போடுறதுக்கு முன்னாடி இங்கே 0ன்னு மல்டிபிள் இது இருக்குது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே 0ன்னு இருக்குது. அப்போ அந்த 0க்கு சைனே கிடையாது. அப்போ நீங்கள் அவசரப்பட்டு சைன் இந்த மாதிரி போட்டக்கூடாது, நீங்கள் பார்த்து தான் போடணும். ஓகே, இது ஒரு சிம்பிளான விஷயந்தான். இதை பாருங்கள். இப்போ இங்கே டிவைடுன்னு திடீர்னு வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம், போன வாட்டி ரீகால்குலேஷன் போன வீடியோவில் பார்த்த மாதிரி தான் இதை அப்படியே என்ன பண்ணணும்னா ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கணும். 423/2 இதை அப்படியே வச்சுக்கிட்டு இதை மட்டும் ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கணும். 12/3ன்னு எடுத்துக்கணும். இப்போ இந்த 2ஆல் இது டிவைட் ஆகுமான்னு பார்க்கணும். டிவைட் ஆகும்னு பார்த்தா ஆகாது, ஏன்னா கடைசியில் 3 இருக்குது. அப்போ இங்கே 3 இங்கே இருக்குது, இங்கே கடைசியில் 3 இருக்கிறனால இது 3 டேபிளில் டிவைட் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், 1 3 is 3. 4ஓட கம்மியான நம்பர் எது 3 டேபிளில்? 1 3 is 3. பேலன்ஸ் என்ன இருக்கும், 1 இருக்கும். 1 இருக்கும்போது 12 வருது. அப்போ என்னது 12 எப்போ வரும் 3 டேபிளில்? 4 3s are 12 வரும். இப்போ 3 வந்து 1ல் வரும். இப்போ இந்த 2ஆல் இங்கே 1 ஆயிடுச்சு, அதனால் நீங்கள் இங்கே கீழே டினாமினேட்டர் இந்த டினாமினேட்டருக்கு வந்துடணும். இது வந்து 2ஆல் இதை டிவைட் பண்ண முடியுமா பார்க்கணும், டிவைட் பண்ண முடியாது. அப்போ 1 2 is 2, இங்கே 12 இருக்குது, அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இதை போட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மல்டிபிள் பண்ணி போட்டுருங்க. 1 6 are 6, 4 6 are 24, 1 6 are 6, மேலே 2 இருக்குது. இப்போ 6ஓட 2 எடுத்துனா 8, 846 தான் ஆன்சர். ஓகே, நம்ம இதோட இந்த ரீகால் செஷனை முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை. This video is sponsored by Buy Mode app. இந்த ஆப்பில் எம்ஆர்பியோட கம்மி விலையில் எல்லா பொருளும் கிடைக்கும். இதுபோல் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.